அல்லு அர்ஜுன் கைது, அந்த கைதினுடைய பின்னணி இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டார். நேற்றே நீங்கள் அந்த மேட்டரை பேசுவீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் மீறி இந்த அல்லு அர்ஜுன் கைதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் கேட்கும்போது அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சினிமா வட்டாரத்தில் உள்ள சில பேர்லாம் கேட்கும்போது அவங்க வேறு ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தாச்சு, ஜாமீனில் வந்தாச்சு. முதல்ல கைது செய்த விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். வந்து ரேவதின்ற ஒரு பெண் படம் பார்க்கறதுக்காக தன் 2 குழந்தைகளுடன் போனப்போ அல்லு அர்ஜுன் அங்கு எதிர்பாராத விதமாக அந்த தியேட்டருக்கு வந்ததுனால தியேட்டருக்குள் இருந்த ரசிகர்கள், தியேட்டருக்கு வெளியே இருந்த ரசிகர்கள், தியேட்டருக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் ஒட்டு மொத்தமாக உள்ளே இறங்கிட்டாங்க. இதனால் ரேவதியும் அவருடைய மகனும் அந்த கூட்டத்தில் சிக்கி ரேவதிக்கு ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வந்து அதுக்கு ஒரு 25 லட்சம்லாம் கொடுத்திருந்தார் அல்லு அர்ஜுன். இது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நிறைய கண்டன குரல்கள்லாம் வந்தது. அந்த மகனுக்கான மருத்துவமனையில் இருக்கிற அந்த மகனுக்கான செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். திரும்பவும் கண்டன குரல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஏன் அல்லு அர்ஜுனை நீங்கள் கைது பண்ணக்கூடாது, அல்லு அர்ஜுன் மீது ஏன் நடவடிக்கை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து இவர் வந்து அந்த இன்ஃபார்ம் பண்ணாமல், தியேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டார் அப்படின்னு போலீஸ் தரப்பு வந்து எங்ககிட்ட எதுவும் பாதுகாப்பெல்லாம் கேட்கல அப்படின்னு. இல்லை, நாங்களாம் செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் தியேட்டர் தரப்பில் வந்து சொல்கிறது. இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஓகே, திடீர்னு ஒரு கைது. அந்த கைது ஏன் இவ்வளோ பரபரப்பாக ஆயிடுச்சு, இந்த கைதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இது வந்துட்டார். இன்றைக்கி காலையில் அவரை அந்த சிறைச்சாலையிலேருந்து வரும்போது செய்தியாளர்கள் மொத்தம் அப்படியே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்து லைவில் போட்டுக்கிட்டு தெலுங்கு ஊடகங்கள், நேஷ்னல் ஊடகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வீட்டில் ஜூப்ளி ஹில்ஸ், அவர் அல்லு அர்ஜுனுடைய வீட்டிலேருந்து இறங்கி கூட அவங்க அம்மா, அவங்கள பாட்டி எல்லாம் ஒரு பெரிய திருஷ்டி பூசணிக்காய் எடுத்து சுற்றி உள்ளே கூட்டு போய் எண்ணெய் தேய்ச்சி, அது பெரும்பாலும் சொல்லுவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அது ஒரு சாங்கிய மாதிரி பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அந்த திருஷ்டியெல்லாம் கழிச்சு இது பண்ணுது. அப்புறம் அந்த குடும்பமே ஒரு மாதிரி கலங்கி போயிருந்தது. ஒரு விஷயம் என்னையா வந்து ஒரு கூட்ட நெரிசல், இதுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய கட்சியோட மீட்டிங்லாம் நடக்குது, மீட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த கூட்டங்களில் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போன சம்பவங்கள், அந்த கட்சி பேரணிக்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு, மாநாட்டிற்கு வண்டியில் சென்றவங்களுடைய இது. இப்போ கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காங்க. விமான சாகன சத்தம் நடந்தப்போ அங்கே நடந்த அசம்பாவிதம், அங்கே இருந்த அந்த உயிரிழப்பு, இதெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது ரைட், ஓகே, சரி. இது ஏன் அல்லு அர்ஜுனை இப்படி ஒரு டார்கெட்டு கட்டன்னு போலீஸ் உள்ளே இறங்கி அவருடைய பெட்ரூம் வரைக்கும் போய் இருங்க நான் ட்ரெஸ் மாற்றின்னு வரேன்னு சொன்ன பிறகும் என்னை விடலை, என்னென்னு நான் பயங்கர குற்றவாளி மாதிரி என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, வெளியே வந்து ஒரு காஃபி ஒன்று குடிக்கிறேன் அப்படின்னா கூட ரைட்டு ஏர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அல்லு அரவிந்த் அவர் ஒரு பக்கம் கலக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாருக்கோ ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோனில் என்ன மாதிரி ரிப்ளை வந்ததுன்னு தெரியல. அந்த காணொலி காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவரை ஒரு நாளாவது உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், ப்ரெஷர், ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். இப்போ அல்லு அர்ஜுன் தரப்பிலிருந்து அவங்க அப்பா, அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருக்கு ஒரு அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு நாள் கூட இவர் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு 15 நாள் அவர் வந்து ஜெயிலில் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. டக்குன்னு அப்புறம் இடைக்கால ஜாமீன் ஒன்று கொடுக்குறோன்னு, இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகும், கோர்ட் வழங்கப்பட்ட பிறகும் இன்றைக்கி காலையில் தான் அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஜாமீன் அந்த இதெல்லாம் வந்து அந்த பத்திரம்லாம் தாக்கல் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறமா அது காலதாமதமானதால் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு மேலே ஆகிட்ட பிறகு நீங்கள் செல்லுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரை உள்ள இது பண்ணிட்டாங்க. இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதுவும் ஏன் கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து திட்டமிட்டு. பெரும்பாலும் அந்த ஃப்ரைடே கைது பண்ணுறது, சாட்டர்டே சண்டே கோர்ட்டு லீவு, 2 நாள் உள்ளே வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் அப்படி அல்லு அர்ஜுனை சுற்றி என்னதான் விஷயம் வந்து, இது அரசியல் காரணமாக, குடும்ப சண்டையா, ஜாதி பிரச்சனையா, அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. புஷ்பா 2க்கு வந்து ஒரு விளம்பரத்துக்கு அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. இது சரி, இதையும் பேசுவோம் நம்ம. இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மிக சமீப காலமாக அல்லு அர்ஜுனுடைய அந்த வளர்ச்சி, ஃபேன்ஸு, குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் களத்திற்குள் வரும்பொழுது அரசியல்வாதிகள், அதிலேயே ஊர்னவங்க, அதிலேயே இருந்தவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். இது இந்தியா முழுக்கம் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. இந்தியாவில் இது அதிகம், சவுத் இந்தியாவில் அதிகம். ஏன்னா சினிமாக்காரர்கள் தான் நம்ம வந்து முதல்வராக
மாற்றி அழகு பார்த்தவர்கள். அதனால தான் கூத்தாடின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துருக்குது. ஓகே, அல்லு அர்ஜுனுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு வந்துருச்சா அப்படின்பொழுது, சமீப காலமாக மிக அதிக அளவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற, ரசிகர் படை பெற்ற ஒரு முக்கியமான நடிகராக அவர் மாறிக்கிட்டு இருக்கார். அதற்கு இந்த புஷ்பா 2 வரவேற்பு இருக்கு இல்லைங்களா, இது பயங்கர காண்டாயிட்டாங்க. இதனுடைய எரிச்சல் தான் இங்கே. சரி, இதெல்லாம் மீறி, ஏன்னா ஆல்ரெடி பவன் கல்யாண் வந்துட்டார். அவரும் சினிமா பிரபலத்தை வச்சு வந்தவர் தான். நீங்கள் துணை முதல்வராக இருக்கிறாரு. இன்னொரு துணை முதல்வரை, இன்னொரு முதல்வரை இந்த ஆந்திரா தெலுங்கு தேசத்திற்குள் கொண்டு வரக்கூடாதுன்னு 2 முதல்வர்கள் சேர்ந்து பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இது ஒரு காசிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா எப்போ நடந்தது தெலுங்கானாவில் அரெஸ்ட் பண்ணது தெலுங்கானா கவர்மெண்ட்டு, முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இப்போ சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் இங்கே இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு விடுங்க, பவன் கல்யாணுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னா சொல்லி வச்சுக்கிறது தானே. 2ஆ பிரிக்கப்பட்ட மாநிலமாக இருந்து மொழி ஒன்று தானே, கலாச்சாரம் ஒன்று தானே, ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தது தானே. சரி, அல்லு அர்ஜுனுக்கும் பவன் கல்யாணுக்குமான பிரச்சனை என்ன அப்படின்னு, இந்த பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, யார், சிரஞ்சீவி ஃபேமிலி, மெகாஸ்டார் ஃபேமிலி, சிரஞ்சீவியோடைய ஃபேமிலி, அவங்க அண்ணன் நாகேந்திர பாபு, பவன் கல்யாண், அப்புறமா சிரஞ்சீவியோடைய தங்கச்சி மகன் சாய் தேஜ், அப்புறம் நிஹாரிகா, இப்படி கிட்டத்தட்ட ஒரு டஜன் பேர் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. இப்போ மெகாஸ்டாரை தாண்டி மெகா குடும்பம் கூட சொல்லலாம். இந்த சிரஞ்சீவி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பேக் போனா, அவருடைய திரை வாழ்வில் மிகப்பெரிய பின்னணியாக இருந்தது அல்லு அர்ஜுனுடைய தாத்தா அல்லு ராமையா. அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆந்திர அரசியலில், ஆந்திர சினிமா அரசியலில் அதுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய சுருக்கத்தை சொல்லிடுறேன். ஒரு காலகட்டத்தில் என்டி ராமாராவ், ராமாநாயுடு, நாகேஸ்வரராவ், இவங்களுடைய ஃபேமிலி, இவங்களுக்குள்ளே தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரெட்டி சமூகம் மட்டும்தான் சினிமாவுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நாயுடு சமூகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது, கம்மா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியிலேருந்து சிரஞ்சீவின்னு ஒரு புது பையன் வராப்பில், இந்த புது பையனை விரட்டி அடிச்சிடணும்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த புது பையனுடைய டான்ஸ் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் மாதிரி இருக்குது. அந்த 80 காலகட்டங்களில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சென்னையில் படிச்சுட்டு வந்த ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காப்புல, கடகடன் வந்துடுவாப்புல. ஆனாலும் இந்த நபரை விட்டு வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ சிரஞ்சீவியோடைய அந்த திறமையை பார்த்துட்டு அல்லு ராமையா அப்படின்ற சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், சிரஞ்சீவி படத்தில் நடிச்சிருப்பார். இன்னும் அவரை ஈஸியாக சொல்லணும்னா, சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா நடித்த காதலன் படத்தில் நக்மாவுக்கு தாத்தா பாட்டி ஆடுவாங்க இல்லை, மனோரமா பாட்டி, தாத்தா அல்லு ராமையா. இந்த அல்லு ராமையா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகள் சுரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு சிரஞ்சீவி. இப்போ என்ன ஆகிடுது, அல்லு ராமையா ஃபேமிலியாக மாறிடுறார் சிரஞ்சீவி. இப்போ இவங்க மேலே டச் பண்ண முடியாது, அவங்களும் பாரம்பரியமாக இருக்காங்க. இப்போ சிரஞ்சீவி வளர்ந்துக்கிட்டே வராது, 80களில் கடன்னு வளர்றாரு, மெகாஸ்டார் ஆகிறாரு. எவ்வளோ நாளைக்கு என்டிஆரை பார்த்துக்கிட்டு இருப்போம், நாகேஸ்வராவை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு புது பையன் வராப்பில் கிருஷ்ணாவை பார்த்துக்கிட்டு இருப்போம், சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, பிரமாதமாக கலக்கிறாரு, ஃபைட்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு கூட்டம் அலையும் போது, இவருக்கு பின்னணியாக அந்த சினிமாவில் எல்லாமே கால்ஷீட் பார்க்கறதுலேருந்து சம்பளம் பேசுறது யார் அப்படின்னா அல்லு அரவிந்த். அதாவது சிரஞ்சீவியோடைய மனைவியோடைய சகோதரர், மைத்துனர். அவர் தான் கீதா ஆர்ட்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்குறாரு. ஏறக்குறைய சிரஞ்சீவியோடைய முக்கால்வாசி படங்களை இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. தமிழில் கூட மாப்பிள்ளைன்னு ஒரு படம் ரஜினி வச்சு பண்ணாங்களே, இதே கீதா ஆர்ட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறாரு, இவருடைய சிரஞ்சீவியோடைய சினிமா வளர்ச்சிக்கு இவர் தாங்க மிக முக்கிய பங்காக இருக்கார். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாரபட்சம் ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா, அது எப்பயுமே உண்டு. நான் அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு நடிகருடைய பேரை தமிழில் நான் குறிப்பிட விரும்பல. ஒரு நடிகர், அவர் உயரமாக இருப்பார், கருப்பாக இருப்பார், திடீர்னு பொது பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் என்ன ஹைப்பர் ஆக்டிவாக மாறிவிடும். அவர் மேலே தப்பு சொல்ல, அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அந்த நடிகருக்கு அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வலதுகை இடதுகையாக ஒரு நபர் இருந்தார் சினிமாவில். சார் எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் அது பண்ணணும், எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும், எப்படி அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணும், எல்லாத்தையும் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக, அப்புறம் மேனேஜருக்கு மேனேஜராக எல்லாமே இருந்த ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணுறது, இந்த நடிகருடைய சேரில் போய் அவர் உட்காந்துட்டார். வழக்கமாக உட்கார சேரில் இவர் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார். எழுந்துரு நீ
எழுந்துருன்னாரு. என்ன என்ன எழுந்து, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சர்வெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அவர் அதுலேருந்து வெளியே போயிட்டார். அதே போல தான் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு, இவங்க வீட்டில் சிரஞ்சீவியுடைய ஃபேமிலியில் அல்லு அரவிந்த் அந்த அளவுக்கு உள்ளே வந்து அவர் வேறங்கி வேலை பார்த்து ஒரு குடும்பத்தோட குடும்பமாக இருந்தாலும் அவர்களை வந்து ஒரு தனியாக வந்து பிரித்து பார்க்குறாங்க. ஆனால் தான் அல்லு அர்ஜுன் சினிமாவில் அறிமுகமாக போகிறார் அப்படின்னு உடனே சிரஞ்சீவி ஃபேமிலி ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது பிடிக்கல அவங்களுக்கு. எங்கேருந்து வளர்ந்துட போகிறாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் தான் அந்த முதல் படம் ரிலீஸ் ஆன உடனே கடுமையான விமர்சனம், பயங்கரமான விமர்சனம். இதெல்லாம் ஒரு மூஞ்சா என்னையா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. இதை திட்டமிட்டு பரப்பியது இவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே தமிழில் ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார், ஒரு ஹீரோட அப்பா. தன் மகன் அப்போ வளர்கிற காலத்தில் தன் மகனுக்கு போட்டியாக யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்லி இந்த வளர்கிற இளம் ஹீரோக்கள் யார் யார் வராங்களோ அவங்களாம் பிடிச்சி ஒரு படம் எடுப்பார். என்னென்னா அவங்க மார்க்கெட்டை காலி பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுப்பார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் பேரை ரொம்ப சொல்ல விரும்பல. ஏறக்குறைய அந்த மாதிரி வேலை தான் அல்லு அர்ஜுனுக்கு எதிராக அங்கே நடக்குது. ஆனால் அதை மீறி பூம்னு வளர்றாரு. அந்த வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. சிரஞ்சீவியோட மகன் ராம் சரணை தாண்டிய ஒரு வளர்ச்சி கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்குள்ளே எரிச்சலை உண்டாக்குறது. அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக உள்ளவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொதிப்பு எப்போ வெளியே வந்து கக்குது, எப்போ வந்து வெளியே வந்து தெரியுது அப்படின்னா, நந்தியாலா தொகுதியில் பவன் கல்யாண் போட்டியிடும் பொழுது பவன் கல்யாணுக்கு ஒரு பெரிய ஜனசேனா கட்சியோட பெரிய வரவேற்பு, பெரிய இது இருக்கும் பொழுது திடீர்னு இவருக்கு எதிர்த்து போட்டியிடுற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அல்லு அர்ஜுன் போய் ஒரு நாள் போய் நின்றுடுவார் அவங்க வீட்டு முன்னாடி. எக்கச்சக்கமான கூட்டம் கூடிடும், பயங்கரமான விமர்சனம் ஆகிடும். வேணும்னே பவன் கல்யாணுக்கு எதிராக இங்கே வந்து அல்லு அர்ஜுன் வந்திருக்காரு, அப்புறம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினதா தேர்தல் விதிமுறைகளை மீறி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினா அவர் மேலே வழக்கு பதிவுலாம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு ஒரு பதிலாம் சொல்லியிருந்தார், இந்த வேட்பாளர் வந்து என்னுடைய நண்பர், நான் நண்பரை பார்க்க வந்தேன்னு. அப்போ வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே பெரும் புகைச்சல் அதிகமாச்சு. பவன் கல்யாண் அரசியலுக்குள்ளே வர்றது பொதுவாக அல்லு ஃபேமிலிக்கு பிடிக்கல. பவன் கல்யாண் கண்டிப்பாக வின் பண்ணிடுவார்னு அவங்க தெரிஞ்சு போச்சு. அதை எப்படியாவது தடுத்தாக்கணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் எழுந்தது. ஆனாலும் இவங்களுக்குள்ள வெளியே எதுவுமே காட்டிக்கல வந்து. ஏன்னா சிரஞ்சீவியுடைய அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம், மிகப்பெரிய பங்கு அல்லு அர்ஜுனுடைய அப்பா அல்லு அரவிந்துக்கு உண்டு என்பதில். ஏன்னா அவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் அவர் வந்து அப்படியே ஒரு சம்பளத்தை வந்து அப்படி ஒரு நுணுக்கமாக பேசுவாராம் வந்து. அப்பவே வந்து இந்த எங்கள் ஹீரோவுக்கு இதெல்லாம் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அந்த ஹீரோக்கள் வந்து இருக்காங்க இல்லை நடிகர்களை, நீங்கள் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னா இவங்க எப்படின்னா, ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு சண்முகம்ன்ற ஒரு சகோதரர் கிடைச்சது பெரும் பாக்கியன்னுவாங்க. என்னன்னா தன்னுடைய சகோதரருக்கு எந்த வித எண்ணத்தையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. என்னதுன்னா, இப்போ திடீர்னு ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லை இது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான ஃபைல் ஒன்று இது பண்ணணும் அப்படின்ற பாரத்தெல்லாம் என்னதான் மேனேஜர் வச்சா கூட அது திரும்ப அவங்களுக்குள்ள கொண்டு வந்தால் அந்த கலைஞருக்கு வந்து அந்த கவனச்சிதறல் ஏற்படும், அதுக்குள்ளே போக முடியாதுன்னுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களை தனியாக வச்சு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் வந்து அல்லு அரவிந்த் தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரரை அப்படி பார்த்துக்கணும்னு. அதனால தான் வளர்ச்சிக்கு அப்படி ஒரு பெரும்பங்கு உண்டு. இங்கே அல்லு அர்ஜுனுடைய வளர்ச்சி கடன்னு வளருது. இப்போ வந்து பவன் கல்யாணுக்கு எதிராக போய் அவருடைய எதிர் வேட்பாளரை போய் பார்த்தது பெரிய பிரச்சனையாகுது. குடும்பத்தில் பயங்கர இதுவாகுது. நாகேந்திர பாபு, சிரஞ்சீவியோடைய பிரதர் நாகேந்திர பாபு ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு, நம்ம குடும்பத்துக்கு எதிராக போய் ஒரு வேலை செய்கிறவரை நம்ம குடும்பத்தோட ஆள் கிடையாது அப்படின்றார் வந்து. அவருடைய சிரஞ்சீவியோடைய தங்கச்சி பையன் வருண் தேஜ் அவர் என்ன பண்ணுறாரு, அல்லு அர்ஜுனை வந்து அன்ஃபாலோ பண்ணுறாப்புல, சோஷியல் மீடியாவில் போய் அன்ஃபாலோ பண்ணுறாப்புல. அங்கேருந்து தொடங்குற விஷயம் பவன் கல்யாண் மாபெரும் வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்றவுடன் அவர் போய் நேராக போய் சிரஞ்சீவி ஃபேமிலியாக அவங்க அம்மா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி காலில் விழுறாரு. அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ அல்லு அர்ஜுன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி சிரஞ்சீவியோடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, ஒரு விலையுயர்ந்த பேனா ஒன்று தன் மச்சனுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி இது பண்ணுவாங்க. அவங்க அம்மா இது பண்ணுவாங்க. அப்புறம் நாகேந்திர பாபு எல்லாம் இது பண்ணுவாங்க. இவங்க எங்கேயா காணோம் அப்படின்னு பொழுது அப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்போதுலேருந்தே தொடர்ந்துருச்சு. இதெல்லாம் மீறி இப்போ அல்லு அர்ஜுனுக்கு ஒரு தனி ஒரு கிரேஸ் உண்டாயிடுச்சு, ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உண்டாயிடுச்சு. அதையெல்லாம் மீறி ஒரு படம் 6 நாளில் 1000 கோடி. எப்பா சாமி, இது என்னையா இது, இந்திய சினிமாவிலே இப்படி இல்லை. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் டிக்கெட்டுக்கு அப்படி அடிச்சுக்கிறாங்க புஷ்பா 2க்கு. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஒரு தேட்டரில் தலைமையில ஏறி போய் டிக்கெட் வாங்குறாங்க.
ஒரு சவுத் இந்தியன் நடிகருக்கு இப்படியாப்பட்ட மாசா, இப்படியாப்பட்ட கிரேஸா அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கிடுச்சு. இந்த சலசலப்புடைய வெளிப்பாடு அரசியலிலும் ஒரு எதிர்முனை வந்து தாக்குதல் நடத்த முடிவு பண்ணிட்டாங்க அல்லு அர்ஜுன் மேல. எங்க ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்தில் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும், அது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ இந்த தேட்டரில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி வந்து அவர் ஒருவேளை இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டார், அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிட்டு ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க? ஏன்னா ராஷ்மிகா மந்தனா கூட சொல்கிறாங்க, இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் கேட்டு என் இதயம் நொறுங்கி போயிடுச்சுன்றாங்க. நானி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, இது எப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, இந்த டிசைன் எப்படின்னே புரிஞ்சிக்க முடியல, இது ஏன் இப்படியாப்பட்ட விஷயம் எப்படின்னு, இது யாருடைய பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா தெலுங்கானா முதல்வர் ரோஹந்த், சந்திரபாபு நாயுடு இங்கே ஆந்திராவில், பவன் கல்யாண், குறிப்பாக பவன் கல்யாண், அப்புறம் சிரஞ்சீவி. பவன் கல்யாண் இது உள்ளே இருக்காரு, டெபுட்டி சிஎம் வந்து உள்ளே இருக்காரு. இந்த பழைய குடும்பப்படி இவங்க வந்து அரசியலாக மாற்றி இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னென்னா இது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் வந்து புஷ்பா 2 விளம்பரத்துக்காக இது பண்ணதுங்கண்ணே. அதுதான் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அது 8வது அது ஒரு 3000-4000 கோடி அடிச்சுக்கிட்டு போயினே இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் மாதிரி புஷ்பா 2க்கு எதுக்கு விளம்பரம் வந்து அது ஆல்ரெடி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் அல்லு அர்ஜுன் எப்படி பவன் கல்யாண் மாதிரி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அவங்க வந்துருவாரு. இப்போ ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் பக்கத்து ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் உள்ளே இறங்கிட்டார், தாவேக்காவினுடைய தலைவராக வந்து விஜய் வந்துட்டார். அதையெல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு. 2026 அவர் ஒரு இது கலக்க போகிறார் அப்படின் பொழுது இன்னொரு நடிகரை நம்ம அரசியல் களத்திற்குள் கொண்டு வரக்கூடாது, இப்பயே ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இப்பயே ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு. அப்புறம் அல்லு அர்ஜுனை எப்படியாவது, ஏன்னா இப்படி கூட்டம் போனாங்க, கூட்டுமாய் விசாரணைக்குன்னாங்க, விசாரணைக்கு அப்புறம் வந்து கோர்ட்டில் நிறுத்தினாங்க, கோர்ட்டில் நிறுத்தின 15 நாள் அவரை வந்து உள்ளே வைக்கணுன்னாங்க. அப்புறம் திடீர்னு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க. இடைக்கால ஜாமீன் வழங்கறதுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த செல்லில் வந்து ஒரு நாள் A கிளாஸ் இதில் தான் வச்சுருக்காண்டாங்க. இது வந்து 1 டே ஒரு நைட்டாவது அவர் உள்ளே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனால் அல்லு அரவிந்த் அவர் ஒரு அப்பா இருக்கார்ல, பயங்கர கெட்டிக்காரர். அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க வந்து அல்லு அரவிந்த் மாதிரி ஒரு கெட்டிக்கார மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு. ஏன்னா கீதா ஆர்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய கம்பெனி, அதை தாண்டி சிரஞ்சீவின்ற ஒரு மெகாஸ்டார் வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம். அவர் என்னன்னா எப்படியாவது வகையில் சென்ட்ரல் லெவலில் போய் ப்ரெஷர் பண்ணுறாரு. அவர் என் மகன் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது, இதெல்லாம் மீறி நடந்தாச்சு. இன்னைக்கு காலையில் வந்தாச்சு, வந்த பிறகு பூம்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நேஷனல் லெவலில் இருக்கிற ஊடகங்கள் என்ன சொல்லுது, இப்படி தாங்க நீங்கள் சவுத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் கை வச்சு பெரிய ஆளாக்குறீங்க. இந்த சினிமா நட்சத்திரங்களை நீங்கள் தேவையில்லாமல் சீண்டி அவர்களை பூம் ஆக்கி விடுறது நீங்கள் தான். அவர்கள் பாட்டு அவங்க இருந்துகிட்டே போவாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அல்லு அர்ஜுன் இதை வந்து உள்ள வந்து யானை மாதிரி ஒரு வஞ்சமாக வச்சுக்க போறாரு. வச்சுக்கிட்டு அவர் வந்து அரசியல் களத்துக்குள் நிச்சயமாக இறங்க போகிறார். அவரும் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக, அரசியல் தலைவராக வரப்போகிறார் என்று எழுதுறாங்க. எது கூட எனக்கு உண்மை. இப்போ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துடலாம், சட்டத்தை நான் மதிக்கிறேன், வெளியே வந்து சொன்னார், நான் சட்டத்தை இது பண்ணுறேன், நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பெண் உயிரிழந்தது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா யானை மாதிரி. அது இனி வரப்போகிற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலான்னு தெரியல, அது தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் எதிரொலிக்கும். அல்லு அர்ஜுன் ஒரு மாபெரும் நடிகர், ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவரை தாண்டி ஒரு அரசியல் களத்திற்குள் அரசியல்வாதியாக இங்கே எப்படி தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் மாதிரியோ அங்கே அவர் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காலம் அதற்கு பதில் சொல்லும். காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.